பார்த்தாங்க. எனக்கு 10 அடைப்பு இருந்துச்சு. 10 அடைப்பு. இத்தனைக்கு நான் ஒரு பியூர் வெஜிடேரியன். நான் கறி மீனே சாப்பிட்றதில்ல. என்கிட்ட எந்த கெட்ட பழக்கம் இல்லை. இந்த டாக்டர் என்னை பார்த்து கேட்டார், குடிப்பீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன் பாஸ்டர் அப்படின்னேன். நான் 73லேருந்து பாஸ்டராக இருக்கிறேன். ரைட். ரெண்டாவது ஸ்மோக் பண்ணிடலான்னு கேட்டார். நான் பாஸ்டர்னேன். நம்ப முடியலையேன்றார் டாக்டர். என் மனைவி என்னை மேலும் கீழும் பார்க்குது. புரியுதா புரியலையா? என்ன புரியுது? ஒருவேளை இப்போ பாம்பரையும் பாம்பின் கால். ஊமையின் கனவை சொல்ல முடியாது, சொன்னால் யாருக்கும் புரியாது. சொல்லுங்கள் எல்லாரும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா வீட்டுக்காரர்கிட்ட, இருந்தாலும் புரியுதா? இப்போ இவங்க சொல்கிறாங்களே அந்த அம்மா கிட்ட புரியுதா? அந்த அம்மாவுக்கு என்னங்க புரியுதா? கிறிஸ்மஸ்க்கு எனக்கு 3000 போட எடுத்து கொடுன்னு கேட்குது அந்த அம்மா. இவர் எங்கேருந்து போவார் 3000 போட எடுத்து கொடுக்குது? அவரை பார்த்து அப்படியே இருக்கிறாரு. புரியல. அதை வாங்கி இதை வாங்கி இதை வாங்கி. நான் கேட்குறேன், ஆண்கள் என்னைக்காக அந்த அதை பாருங்கள், அடுத்தவங்க பொருளை வாங்கணும்னு கேட்க மாட்டாங்க. இந்த பொம்பளைக்கு மட்டும்தான் அதை வாங்கி இதை வாங்குன்னு சொல்லும். கேட்கலையே, புரியலையா? அவன் அதை வாங்கிட்டான், இவன் இதை வாங்கிட்டான், இவன் இதை வாங்கிட்டான். என்னைக்கா ஆம்பளைங்க ஒரு நாள் அவன் அதை வாங்கிட்டான் நான் வாங்க போகிறேன்னு சொல்கிறானா? புரியவே இல்லை. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழணும். புரியுதா உங்களுக்கு? அட்மிட் பண்ணப்பட்டேன். 18 நாள் இருந்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில். நான் சொல்கிற கருத்து பாருங்கள். என் வாழ்க்கையில் நான் பிறந்திருந்து ஆஸ்பத்திரியே போனதில்லை. பிறந்திருந்து ஆஸ்பத்திரி வாசல்லே கால் வச்சதில்லை. உள்ளே போனேன். அதாவது எனக்கு 6 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். 6 மணிக்கு ஆப்ரேஷன். எனக்கு 4 மணிக்கு அனஸ்தீசியா கொடுத்தாங்க. அன்னைக்கு இந்த தமிழக அமைச்சரோட இப்போ இருக்கிற ஒரு மந்திரிக்கு அப்போ ஹார்ட் அட்டாக். என்ன அப்போ ஒரு மந்திரி இல்லை, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஸோ அவர் அட்டன் பண்ணாங்க. அவர் அட்டன் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது அவருக்கே மணி 12 மணி ஆகிடுச்சு. இப்போ எனக்கு 5 மணிக்கு கொடுத்த அனஸ்தீசியா அந்த பவர் போயிடுச்சு. திரும்ப ஒரு முறை எனக்கு அனஸ்தீசியா கொடுத்து எனக்கு 6 மணிக்கு ஆப்ரேஷன் ஆரம்பித்து ராத்திரி 9 மணிக்கு முடிஞ்சது. என்னுடைய 2 முறை அனஸ்தீசியா கொடுத்ததுனால என்னுடைய இந்த குரல் வலையெல்லாம் பாதிக்கப்பட்டுடுச்சு. அந்த பேச்சு தன்மை போயிடுச்சு. 3 மாதம் நான் ஊமையாக இருந்தேன். பேசுனா காற்று வரும், பேச்சு வராது. கவனிக்கிறீங்களா? ஒரு ஊழியக்காரங்க இது முக்கியம். இதை விட இன்னொரு வேடிக்கை என்னென்னா, எனக்கு மேல் வாய்ஸ் போயிட்டு ஃபீமேல் வாய்ஸ் வந்துடுச்சு. சரியா பாருங்கள், ஒருத்தர் எவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அவர் இசைக்கில் சொல்கிறார், ஆண்டவர் சில கால ஊமையனாக இருப்பாய் இருக்குதுல்ல, ஊமையனாக இருப்பாய். பெட்ஷோர் கூட வந்துடுச்சு எனக்கு படுத்து. என்ன சொல்ல வந்த கருத்து தான். வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். டெய்லி அந்த ஐசியூவில் பார்ப்பேன், அப்போலோ மருத்துவமனையில் முகத்தை மூடுறதெல்லாம் பார்ப்பேன், அழுகுறலை கேட்பேன். என் கூட ஆப்ரேட் பண்ண எத்தனையோ பேருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்னை வரைக்கும் 15 வருஷம் ஆயிடுச்சு கர்த்தர் ஜீவனோடு வச்சுருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறேன். போன மாதம்லாம் நான் கொரியாவில் இருந்தேன். நாளைக்கு இலங்கை போயிடுவேன். அடுத்த நாளில் திரும்ப அடுத்த மாதங்கள் தொடர்ந்து பல நாடுகளுக்கு போகிறேன். நான் சொல்லுவேன், அந்த கருத்து தெரியுமா? இல்லை சொல்லுங்கள், நம்ம முடிக்கலாம் ஆனால் ஆரம்பிப்பார். எல்லாம் சொல்லுங்கள், நீங்களாகவே எந்த முடிக்கும் வராதிங்க. உங்கள் முடி அவர் கையில், என் ஜீவன் அவர் கையில், என் வாழ்க்கை அவர் கையில். எல்லாம் கை நடி சொல்லுங்கள், என் காலங்கள் எல்லாம் அவர் கருத்தில் இருக்கிறது. அதை எங்கே திரும்ப பார்த்தேன் இந்த வசனத்தை? ஐயா எங்கே திரும்ப பார்த்தேன்? 71 வருஷத்தில் மதுரை பஸ் ஸ்டாண்டில் ஜோசியக்காரர் எழுதி வச்சிருந்தோம் அந்த வார்த்தையை. ஐயா கவனிக்கிறீங்களா? மதுரை பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஜோசியக்காரர் எழுதி வச்சுக்கிறான், உன் காலங்கள் என் கரத்தில் இருக்கிறதுன்னு. புரியுதா புரியலையா? அது எங்கே இருக்குது? சங்கீத பைபிளில் சங்கீதம் இருக்குது. சரி, அப்போ அவன் சொல்கிறான் அவன் காலம் என் கையில் இருக்குதுன்னு. அவன் காலம் அவனுக்கு தெரிஞ்சு அவன் மரத்துக்கு உட்காந்துருக்கிறான். என்னம்மா புரியுதா? அவன் காலம் அவனுக்கு தெரிஞ்சு அவன் மரத்துக்கு உட்காந்துக்கிறான். எல்லாம் கை நட்டி சொல்லுங்கள், என் காலங்கள் அவர் கரத்தில். சின்ன கேள்வி கேட்குறேன், ஆடி மாதம் கல்யாணம் பண்ணவங்களாம் கை தூக்கிங்க பார்க்கலாம். ஆடி மாதம் பண்ணவங்க என்ன? இங்கிலீஷ் மாதம் என்னையா? இங்கிலீஷ் மாதம் என்னன்னு கேட்டேன். சூப்பர், அந்த மாதிரி தான் சூப்பர். ஆகஸ்ட் எனக்கு கல்யாணம் ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு நடந்துச்சு. என்னடி பார்க்குறீங்க? நல்லா இருக்கிறேன். 3 பிள்ளைகள், 3 பேரும் பாஸ்டருங்க, 4 பேர பசங்க, எல்லாமே பெரிய பெரிய சபை நடத்துகிறாங்க. நம்ம எதெல்லாம் பார்க்குறோம்? அதிகமாக என்ன பார்க்க? கிறிஸ்தவங்கெல்லாம்
சத்தமா. அதான் நீங்கள் ஒருத்தர் தானே, நீங்கள் ஒரு ஆள் தானே. ஆடி மாதம் பண்ணீங்களா? நீங்கள் கூட மாமா? எங்கள் 3 பிள்ளைகளுக்கு செவ்வாய்க்கிழமை தான் கல்யாணம் பண்ணேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆடி மாதம் பண்ண என்ன தெரியும் நன்மை? காய்கறி சீப்பாக இருக்கும், மண்டபம் சீப்பாக கிடைக்கும், டிக்கெட்லாம் சீப்பாக இருக்கும். ஆமீன். நேற்று நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம். Yesterday we went to marriage. We left the place at about 7:30 மேடவாக்கத்திலிருந்து. We reached home at about 9:30, 10 o'clock. சொல்ல முடியாத கூட்டம், எங்கே பார்த்தாலும் கல்யாணம். இந்துன்னு ஆள் பார்க்குறான், நம்ம ஆளும் புரியவே மாட்டேங்குது இல்லை. சொல்லுங்கள், காலங்கள் முக்கியம் இல்லை, கர்த்தர் தான் முக்கியம் எனக்கு. ஆமீன். நம்புறீங்களா? அதனால் இனிமேல் கல்யாணம் பண்ண போகிறவங்களாம் கவனிங்க. செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க, ஆடி மாதம் பண்ணுங்க, சனிக்கிழமை பண்ணுங்க. ஆமீன். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வாங்க. புரிய மாட்டேதில்லை. நான் அவன் அல்ல. சத்தமாக சொல்லுங்க. அவர்கள் செய்யலாம், நான் செய்யக்கூடாது. அவர்கள் பேசலாம், நான் பேசக்கூடாது. அவர்கள் அப்படி இருக்கலாம், நான் அப்படி இருக்கக்கூடாது. புரியவே மாட்டேதில்லை. அவங்க என்ன வேணா பண்ணலாம், நான் அவன் அல்ல. சத்தமாக சொல்லுங்கள். அவங்களெல்லாம் பார்க்காதீங்க, அவரை மட்டும் பாருங்கள். அழைத்தவரை பாருங்கள், உங்கள் பாஸ்டரை பாருங்கள், கர்த்தரை மட்டும் பாருங்கள். நான் செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என்னுடைய செய்திகள் யூடியூப்பில் 10,800 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் நான் இது வரைக்கும். என் பேர் போட்டிங்கன்னா ஸ்டீஃபன் தேவகுமார் போட்டிங்கன்னா 10,800. ஐயா பாஸ்டருக்கு சொல்கிறையா, 150 சங்கீதங்களுக்கு விளக்குறை பேசியிருக்கிறையா, திருமணங்களுக்கு, அடக்க ஆராதனைக்கு, வாலிபர்களுக்கு, குழந்தை பிரதிஷ்டைக்கு, மஞ்சள் நீராட்டு விழா கூட பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அதனால் முடிஞ்சால் இப்போ பாருங்கள், நீதிமொழி புஸ்தகத்தில் 80 செய்தி கொடுத்துருக்குறேன். அதனால் 10,800 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். என்னைக்கா ஒரு நாள் பாருங்கள், ஏதாவது உங்களை தோடும். என்னுடைய பார்க்குறீங்க, காப்பிடிக்க வேண்டாம், கருத்தை எடுத்துங்க. நீங்களே சட்டெல்லாம் போட்டு அதை உருவப்படுத்தி அழகுப்படுத்துங்க, அவ்வளோதான். கரு என்னுடையதல்ல, கரு கர்த்தருடையது. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ நிறைய படிக்கிறேன், நிறைய பேசுகிறேன், நிறைய புக்கு எழுதுகிறேன். இதில் இந்த புக்கு ஒவ்வொரு முதல் தேதி காலை ஆராதனை நடந்த வாக்கு தத்தத்தின் ஆராதனை 12 மாதத்துடைய செய்தி அப்படியே போட்டிருப்பேன். அது மாதிரி 13 புக்கு எழுதியிருக்கிறேன். அதே போல் பிரசங்கப்பார்களுக்கு ஒரு 13 புக்கு எழுதியிருக்கிறேன். பிரசங்க குறிப்புகள்னு சொல்லி ஒரு 13 புக்கு எழுதியிருக்கிறேன். நான் புஸ்தக வியாபாரி இல்லை, அதனால் அது கொண்டு வரல. உங்களுக்கு தேவைன்னா பாஸ்டர் பாருங்கள். அதனால் நிறைய கேளுங்க, செய்திகளை கேளுங்க. நிறைய பேச ஆசை உண்டு, நேரம் இல்லை. நாளை காலையில் எனக்கு பெங்களூரில் மீட்டிங். நாளை வெள்ளி சனி ஞாயிறு பெங்களூரில் பாஸ் ஜாக்சன் ஒரு மிகப்பெரிய சபை, ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கிறேன். 53 ஆண்டுகளாக அங்கே பிரசங்கம் பண்ணுறேன். அது முடித்து இலங்கை போகிறோம். தொடர் கூட்டங்கள். இந்த நாளில் ஒரு சின்ன செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். காலையில் ஒரு வாக்குத்தத்த அட்டை வாங்கினவங்களாம் கை தூக்குங்க. வாக்குத்தத்த அட்டை வாங்கினவங்களாம் யாருமே வாங்கலையோ? ரைட். எரேமியான் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். ஆமாம், அங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது, அங்கே வசனம் பார்க்க முடியாது. சிஸ்டர், அங்கே வசனம் பார்க்க முடியாது. அங்கே இருக்கிற 3 பேர் இங்கே வந்து உட்காருங்களேன். ஹலோ, உங்களுக்கு தெரியுமா? என்ன பாருங்கள், எல்லாரும் முன்னால வான்னு சொல்கிற ஒரே ஒருத்தர் கண்டக்டரும் பாஸ்டரும் தான். முன்னால வான்னு சொல்கிற ஒரே ஆள். நீங்கள் முன்னுக்கு வர்றதை யாராவது விரும்புகிறாங்களா? நீங்கள் முன்னுக்கு வர்றது யாராவது விரும்புகிறாங்களான்னு கேட்டேன். உங்கள் அண்ணன் தம்பியே விரும்பலை, இவரே விரும்ப மாட்டார். விரும்புகிறாங்களா? கொஞ்சம் மேலே போனால் அவர் என்னங்க 2 நாள் பாட்டு பாடுங்க, 3ஆம் நாள் உங்களுக்கு சான்ஸே கிடைக்காது. உங்களுக்கு இவ்வளோ சொல்லி கூட உட்கார மாட்டேறாங்க. பார்த்தீங்களா? மனசாட்சி இல்லை ஜனங்க. அங்கே இருட்டில் உட்காந்துருக்கிறவங்க, அம்மா அங்கே வசனம் தெரியாதுமா, நான் இவ்வளோ நேரம் அங்கே தான் உட்காந்தேன். இந்தம்மா என்னையே மறைச்சு பார்க்குறாங்க. அங்கே லைட் இல்லை, வெளிச்சம் இல்லை, வசனம் பார்க்க முடியாது. கையில் குழந்தை வச்சுக்கிறாங்களே தெரியல, எப்படியோ ஒன்று. சரி, அதில் நான் சொல்கிற வசனத்தை எல்லாம் திரையில் விட பாருங்கள். 29ஆம் அதிகாரம். சத்தமாக சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நான் சொல்லுகிற வார்த்தையை மட்டும் படிங்க. உங்களை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள். சத்தமாக சொல்லுங்கள். உங்களை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இப்படி போட்டிருக்குது. உங்களை குறித்து நினைத்திருக்கிற மேலான, உயர்ந்த, உன்னதமான நினைவுகள். சொல்ல எல்லாம் சொல்லுங்கள். என்னை குறித்து எல்லாம் சொல்லுங்கள். கிரேட் பிளான்,
கிராண்ட் பிளான், glorious பிளான், குட் பிளான் அண்ட் காட்ஸ் பிளான். இன்னொன்று சொல்றேன், சொல்லுங்க கிரேட். சொல்லுங்க கிரேட். glorious மகிமையான. சொல்லுங்க கிராண்ட். இதான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், ஏன் பார்த்தார், வெரி கிராண்ட். The wedding yesterday, Pastor Ron, how was the wedding? Very grand. சொல்லுங்க கிராண்ட். சொல்லுங்க என்னை பற்றி நினைத்த நினைவுகள் பெரிய நினைவுகள். கிரேட். என்ன சொல்லுங்க கிராண்ட், பிரம்மாண்டமான. இந்த கல்யாணம் எப்படி இருந்துச்சு? அம்பானி கல்யாணம் எப்படி இருந்துச்சு பிரதர்? அம்பானி கல்யாணம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா டிவியில்? தட்டு கூட வெள்ளியாம், கோல்டாம் இல்லை? அவன் குடிச்ச அந்த பாட்டில், சாரி அந்த டம்ளர்லாம் எல்லாமே கோல்டாம். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, அதை விட தேவன் என்னை குறித்து ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்கிறார். சொல்லுங்க என்னை குறித்த, சொல்லுங்க கிரேட், கிராண்ட், க்ளோரியஸ். சொல்லுங்க மகிமையான. நான்காவது, நல்ல திட்டங்களை எனக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். நீங்க நிறைய திட்டங்கள் போடுவீங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் நிறைய திட்டம் இருக்குது. நான் அப்படி தான் நினச்சேன். நான் ஒரு வணிகர் குடும்பத்தில் பிறந்தவன். என் குடும்பமே வணிகர் குடும்பம். எங்கள் அப்பா, எங்கள் தம்பி, என் குடும்பமே பிஸ்னஸ் பண்ணுற ஆட்கள் தான். நான் அப்படி தான் அதில் தான் இருந்தேன், பிஸ்னஸ் பண்ணி தான் இருந்தேன். டெக்ஸ்டைலில், அரிசி, அப்படி பல தொழிலெலாம் பண்ணியிருந்தோம். அதில் தான் நாட்டு இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் தொட்டார், எண்ணங்கள் மாறினது, ஆசைகள் மாறினது, விருப்பங்கள் மாறினது. சத்தமாக சொல்லுங்கள். ரட்சிப்பு என்பது, சொல்லுங்க ரட்சிப்பு என்பது எண்ணங்களின் மாற்றம், சுபாவங்களின் மாற்றம், வாழ்க்கையின் மாற்றம், பாதையில் மாற்றம், பயணங்களில் மாற்றம், பேச்சு மாற்றம். மாறவே இல்லையே. வாயை திறந்தா கூமாறு மாதிரி பேசுகிறோம். வா போ. எனக்கு ஒரு ஐயா சொல்கிறாரு, என் மனைவி என்ன வாடா போடான்னு சொல்லுது பாஸ்டர், கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்னாரு. அந்த அம்மா கேட்டேன், ஏம்மா வாடா போடான்னு சொல்கிறேன்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறேன் பாஸ்டர், பசங்களை வாடா போடான்னு சொல்லி பழக்கம் ஆயிடுச்சு, அதனால் கட்டின புருஷனை வாடா போடான்னு சொல்லுதான். இதெல்லாம் மனசாட்சி இல்லாத இல்லை. திருந்தாத உள்ளங்கள் இருந்த லாபம், வருந்தாத உள்ளங்கள் பிறந்த லாபம். அவர் தான் காலையில் சொன்னார்ல, வஞ்சிக்கோட்டை வாலிபனா வீரபாண்டிய கட்டபொம்மன் சொன்னார். எல்லாம் சொல்லுங்க, என்னை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகள். 700 கோடி மக்கள் வசிக்கிற இந்த உலகத்தில் நம்மளை பற்றி யார் யோசிக்கிறா? ஒன்று கடன் கொடுத்து யோசிப்பான், இல்லை பேங்க்காரன் யோசிப்பான். வாரம் வாரம் மாதமான ஜியோகாரன் ஃபோன் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? உங்களுடைய ரீசார்ஜ் முடிந்து விட்டது இன்றே. என்னது? அவனை தவிர நம்மளை யாரும் நினைக்கிறதே கிடையாது. ஆனால் என்னை ஒவ்வொரு நாள் நினைவு கூறுகிற கர்த்தர் அவர் தான். என்ன சொல்லுங்க, உங்கள் மேல் நான் நினைத்திருக்கிற நினைவுகள். ஆங்கில வேதத்தில் நம்பிக்கை நினைவுகள், மகிழ்ச்சி நினைவுகள், உயர்வான நினைவுகள், உன்னதமான நினைவுகள். இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்களே, உங்களை பற்றி யார் ரொம்ப உன்னதமாக நினைக்கிறாங்க உங்களை பற்றி? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. அதில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, தமிழில் கூட போட்டிருக்குது த தாட் ஆஃப் பீஸ். இன்னொரு மொழிபெயர்ப்பில் இந்த வார்த்தையுடைய போட்டிருக்குது, அதாவது ஹோப், எதிர்காலத்து நம்பிக்கை குறித்த நினைவுகள். கரங்களை உயர்த்தி சத்தமா. ஐயா, இவங்கெல்லாம் படுற பாடு தெரியுமா? இவங்கெல்லாம் பார்த்தா சக்கரவர்த்தி, ஆனால் பலர் மெழுகுவர்த்தி. புரியவே இல்லை. டிப்டாப் இவங்க இன் பண்ணிக்கிறதுனால ரொம்ப சூப்பராக நினைக்காத. நாங்கள் சந்தோஷமாக இருக்க நேரமே பிரசங்கம் பண்ணுற நேரம் தான். அதில் எங்களை முறைச்சி பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம் போயிடும். என்னடி பார்க்குறீங்க? நாங்கள் சந்தோஷமாக இருக்க நேரமே அதில் அந்த பாஸ்டர்மா முறைச்சி பார்த்ததுன்னா அந்த சந்தோஷம் போயிடும். என்னையா, எப்போ சந்தோஷமாக இருக்கிறீங்க நீங்கள்லாம்? பிரதர், நீங்கள் எப்போ சந்தோஷமாக இருக்கிறீங்க? பாஸ்டர் தானே நீங்கள்? ஓஹோ, ரைட். அதனால் உங்களுக்கு அந்த பாடு தெரியாது. அதாவது பிரசங்கம் பண்ணுறது பிரசவ மாதிரி. என்னங்க, நீ சும்மா கேட்டு போயிடுறீங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, 10,700 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அப்படின்னா நான் முதல்ல படிக்கணும், அதை நான் உள் வாங்கணும், அது எனக்குள்ள ஜீரணமாகணும், நான் அசை போடணும், அப்போ தான் அங்கே பேச முடியும். ஆமீன் சொல்ல முடியுங்களா? சரி, இதை மட்டும் சொல்லிடலாம். என்னை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகள். சொல்லுங்க, மேலானது, உயரமானது, உன்னதமானது, மகிமையானது, நம்பிக்கைக்குரியது. ஆமேன். சரி, என்னை எந்த இடத்துல நினைக்கிறது தெரியுமா? எங்கே நினைக்கிறது தெரியுமா? 10ஆம் வசனம். நான் எங்க இருக்கிறேன்? 10ஆம் வசனம் போதும். எங்க இருக்கிறேன்? சத்தமா
உங்களுக்கு தெரியுமா? நீ கொஞ்சம் கீழே போயிட்டீங்கன்னா, வாழ்க்கையில் கொஞ்சம் கீழே போயிட்டீங்கன்னா, உங்கள் அண்ணன் தம்பியே உங்களை யாரும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. தமிழ் புரியுதா? ஒரு சின்ன நெருக்கம், ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன பாபிலோன சிறை இருப்பு. ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது, பாடு வரும்போது உலகத்தில் சொல்கிறான், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் வரும்போது இந்த உலகமே மறந்து போயிடுது. தம்பி புரியுதா உங்களுக்கு? உன் சொந்த அக்கா தான், சொந்த தங்கச்சி தான். ஞாபகம் என்னங்க தெரியும், எங்கேயோ பார்த்துருக்கிறேன் யாரை பற்றி. ஆனால் வாழ்ந்திருக்கும் போது சொல்லுங்க, வாழ்ந்திருக்கும் போது சத்தமா எல்லாம் வரும். பானையில் சோறு இருந்தால் பூனைகள்லாம் வரும். கொஞ்சம் நல்லா இருங்க, சம்மந்தம்லாம் சொல்லுவான். நம்ம யார் தெரியுமா? எங்கள் சித்திக்கு தங்கச்சிக்கு பேத்தி, சம்மந்தமே இல்லை. ஆனால் கொஞ்சம் தாழ்ந்திருந்தால் தேவன் எங்கே நினைச்சார் தெரியுமா? சொல்லுங்க, பாபிலோன்ல என் இல்லாமையில், என் வெறுமையில், என் சிறை இருப்பில். அடுத்த வார்த்தை போட்டது பாருங்க. அதாவது எத்தனை வருஷமா இருந்தாங்க அவங்க? அப்பா, ஹலோ, உலகமே மறந்துடும் இல்லை? கொஞ்ச நாள் கஷ்டப்படுங்களேன். நான் மருத்துவமனையில் 3 மாதங்கள் இருந்தேன். கவனிக்கிறீங்களா? என் கூட ஒரு 70 பாஸ்டர் இருக்கிறாங்க. ஐயா, அவங்கள பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த 70 பாஸ்டர் இருக்கிறாங்க. என்னை அந்த 70 பாஸ்டர்ல சந்தித்த 2 பேர் தான். அவ்வளோ நல்லவங்க எல்லாருமே. போன வாரம் ஒரு பாஸ்டர் சொன்னார், என்னோட உடன் ஊழியர் தான் அவர் சொன்னார், திடீர்னு ஃபோன் பண்ணி, ஐயா நீங்கள் கொரோனா செத்து போயிட்டீங்கன்னு சொல்லி உங்கள் பாஸ்டர் சொன்னார். யாருனாலும் என் ஊழியக்காரன் தான். நல்லவன் இல்லை? நீங்களும் 100 வயசு இருக்கணும் ஐயா. சூப்பர். நீங்களாம் நிச்சயமா 100 வருஷம் இருப்பீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் நான் 3 மாதம் இருந்தேன் ஹாஸ்பிட்டலில். அப்பயே சொல்லிட்டான், பாஸ் செத்து போயிட்டாருன்னு. சொன்னவன் யாருமே இல்லை, என் கூட இருக்கிறவன் தான். நான் வளர்த்த பச்சை கிளி. இதான் உலகம். ஆனால் சொல்லுங்க, தேவன் எங்கே நினைக்கிறார்? என்ன சத்தமா? எத்தனை வருஷம் ஆச்சு? யாரும் நினைப்பாங்களா நம்மள? ஹலோ, 2 நாள் படுத்துட்டீங்கனாலே புருஷனே என்ன சொன்ன தெரியுமா? உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வான்றாரு. புரியவே இல்லை. நல்லா இருந்தால் நீங்கள் டார்லிங், நல்லா இல்லைன்னா நீங்கள் ஆண்டி, நல்லா இருந்தீங்கன்னா நீங்கள் மனைவி, நல்லா இல்லைன்னா முதியோர் இல்லம். புரியவே மாட்டேன். நல்லா இருந்தீங்கன்னா யார் தான்? ஆமாம், இல்லத்த அரசி. இல்லைன்னா நீங்கள் முதியோர் இல்லம் தான். ஆனால் இருந்தாலும் இல்லாவிட்டால் நேசிக்கிற ஒருத்தர் கர்த்தர் தான். சொல்லுங்க, எங்கே நினைக்கிறாரு? சத்தமா. நான் பலமுறை வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறேன். அதாவது அடிக்கடி போலந்து என்ற தேசத்துக்கு அடிக்கடி போகிறேன். இப்போ கூட போகிறேன், அடுத்த மாதம் போகிறேன். அங்கே இந்த போலந்து தேசத்தில் தான் யூதர்கள் 40 யூதர்கள் கொலை செய்யப்பட்ட இடம். நீ சிறையிருப்பு சொல்லும்போது பூமியிலிருந்து 10,000 அடி பள்ளம், இருட்டு. அங்கே தான் சிறையிருப்பு என்ற வார்த்தை அர்த்தம். தேவன் சொல்லுகிறார், எங்கே நினைவு கூர்ந்தாராம்? சத்தமா. எவ்வளோ நாள்? உலகமே மறந்துடும் இல்லை? மறந்துடும் இல்லை? உலகம் மறந்துடுமா? 3 மாதம் படுத்திருந்தீங்கன்னா, 3 மாதம் படுத்திருந்தீங்கன்னா சொல்கிறான், அவர் செத்து போயிட்டாருன்றான். ஆனால் 70 வருஷம் ஆனாலும், காலங்கள் மாறினாலும், காட்சிகள் மாறினாலும் கர்த்தர் மாறவே மாட்டார். சொல்லுங்க, தேவனுக்கு காலங்கள் பொருட்டல்ல, நாட்கள் பொருட்டல்ல. சொல்லுங்க, தேவனுடைய தாமதங்கள் என்னை மறந்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எத்தனை வருஷம் இருந்தாங்க? எத்தனை வருஷம் அவங்களுடைய எரேமியா எத்தனை வருஷம் இருந்தாராம்? ஆமேன். எங்கே? நல்லா இருந்தீங்கன்னா எல்லாம் கை கொடுப்பான் பிரதர். கொஞ்சம் நல்லா இல்லைன்னா உங்களை விட்டு ஒதுங்கி போயிடுவான். இந்த கோவிட் காலத்தில் ஒரே வீட்டு கணவன் மனைவி ஒருத்தர் பார்க்க முடியல. கணவனை மனைவி பார்க்க முடியல, மனைவி கணவன் பார்க்க முடியல. எங்கள் சபையில் ஒரு டாக்டர் இருக்கிறார். 2 பேருமே டாக்டருங்க. அவர் சொல்கிறாரு, ஐயா என் மனைவி ஜன்னலை சாப்பாடு கொடுக்குறாயா என்னங்க. ஆனால் அந்த சிறை இருப்பில் என்னை சந்திக்கிற ஒரு ஆண்டவர். வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். தேவன் நினைவு கூறுவாரானால் நடக்கும் 7 ஆசீர்வாதங்கள் திரையில் போடுவாங்க பாருங்க, அங்கே கூட போடுவாங்க. when God remembers, இது என்னுடைய செய்தி. சொல்லுங்க, என்னை நினைவு கூறுகிற கர்த்தர். சொல்லுங்க, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். அம்மா
எவ்வளோ பாடுபட்டீங்க பிள்ளைங்களுக்காக, தங்கச்சிக்காக, அண்ணனுக்காக, தம்பிக்காக. யாரும் நினைக்கிறாங்களா? நன்றி கிட்ட உலகம். கவனிங்க, யோசேப்பு நன்மை செய்தான், நன்மை பெற்ற பான பாத்திரக்காரனை மறந்து போனான். உலகம் அப்படிதாங்க. நன்மைக்கு தீமை செய்கிற உலகத்தில் தீமை செய்கிற எனக்கு நன்மை செய்கிற கர்த்தர். அம்மா, தீமைக்கு நன்மை செய்கிற கர்த்தர். எத்தனை வருஷம்? உலகமே மறந்துடும் இல்லை? மறந்துடுமா? ஒரு சின்ன கேள்வி கேட்குற ஆண்களை பார்த்து, ஐயா உங்களுடைய தாய் தகப்பனை எப்போ கடைசியாக போய் பார்த்தீங்க? இல்லையா? டெய்லி பார்க்குறீங்க, நீங்கள் பாக்கியவான். நிறைய ஊழியக்காரங்க பெத்த தாய் தகப்பனே பார்க்கறது இல்லை, இதில் ஹை ஜம்ப் பண்ணுறாரு அவர் டெய்லி. கவனிங்க, இந்த அம்மா பார்க்குது. உங்களை கேட்குறேன், உங்கள் வீட்டார் வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டார் வந்தால் ஜலதோஷம். நீங்கள் அந்நிய பாஷை வேற பேசுறீங்க. உங்கள் வீட்டார் வந்தால் சந்தோஷம், அவர் வீட்டார் வந்தால், உங்கள் வீட்டார் வந்தால் ஆடு அடி, மாடு அடி, கோழி அடி. அவர் வீட்டார் வந்தால் அவரே அடி. பையன் முதல்ல கேட்குறான், தாத்தா எப்போ ஊருக்கு போறீங்கன்னு கேட்குறான். இது செட்டப். புரியவே மாட்டேது. புரியுதா? இந்த கேள்வி கேட்குறேன் உங்களை கேட்குறேன், உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தார் நேசிக்கிறது போல அவர் குடும்பத்தார் நேசிக்கிறாங்களா? என்னங்க வெக்கமா இல்லை சொல்றதுக்கு உங்களுக்கு? உங்கள் பிள்ளைகள், அம்மா தமிழ் புரியலையம்மா, நான் பேசுற தமிழ் புரியலையம்மா? அந்த அம்மா என்னன்னு கேட்குறீங்க? உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தார் நேசிக்கிறது போல அவர் குடும்பத்தார் நேசிக்கிறாங்களான்னு கேட்டேன். அம்மா என்னம்மா இது, 1000 ஒருத்தியா நீங்க? அப்படியா பரவாயில்லையே, நீங்க சபைக்கு விசுவாசியா வந்துருங்க. ஐயா இப்போ இந்த அம்மா சொல்றது உண்மையா மிகைப்படுத்தலாம்? உங்க மனைவியா? அதனால ஒருவனை நேசிக்கலாம். ஒருவேளை நீங்க ரொம்ப பாக்கியவானியா. என்னுடைய 56 வருஷத்துல நிறைய பாஸ்டர்களுக்கு ஜாடிக்கு ஏற்ற மூடி அமையல. அப்படி அமைஞ்சிட்டா அவன் தான் சூப்பர் பாஸ்டர். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் சொன்னது உங்களுக்கு புரியலையா? அப்படியே சொன்னா? அப்படியா? பரவாயில்லையே, நீங்க ரொம்ப பாக்கியவான். மறந்துச்சு, உண்மையே தெரியல எனக்கு. தெரிஞ்சு 2வது வந்துக்கிறீங்களா நீங்க? அது பெரிய ஆசீர்வாதம் தான். இதே சொன்னா மேலேயா இந்த மீட்டிங் இல்லையா? மறந்தே போச்சு. சரி, ரொம்ப நன்றி. அப்படியா? ரைட். உனக்கே வச்சனும். பையன் வந்தானா? இப்போ வந்துக்கிறாரா பையன்? உண்மையா வச்சு மறந்து போச்சு. ரைட். ரொம்ப நேரம் யோசித்து பார்க்குறேன், உடனே என்ன பிரசங்கம் பண்ண அதே பிரசங்கம் இன்னைக்கு பண்ணிட போறோன்னு. என்னவா? ரொம்ப நன்றிம்மா. எப்படி போர் அடிக்காம இருக்குதா? சரி, ஒரு 7 காரியம் சொல்லி முடியும். நம்பர் ஒன், தேவன் நினைக்கும் போது என்ன சொல்? 4ஆம் வசனம் தேவன், சத்தமா சொல்லுங்க, தேவன். 5ஆம் வசனம் சொல்லுங்க, 5ஆம் வசனம் வீடுகளை சொல்லுங்க கட்டுவார். 5ஆம் வசனத்துடைய முதல் வார்த்தை சொல்லுங்க கட்டி. போறீங்களா? திரையோட பாருங்க. காட் பில்ஸ் சொல்லுங்க கட்டுவார். ஊழியங்களை கட்டுவார், குடும்பங்களை கட்டுவார், அதாவது தரிசனங்களை கட்டுவார், ஜப வாழ்க்கையை கட்டுவார். எதெல்லாம் இடிஞ்சு போச்சு அத்தனையும் கட்டுவார். கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சேர்ல உட்காந்து சொல்ல முடியாது, தரையில் உட்காந்து சொல்லலாமே. சொல்ல, என் வாழ்வை கட்டுவார். 2026 என் வாழ்வை தேவன் கட்டுவார்னு சொல்லுங்க. என் ஊழியங்களை கட்டுவார், என் குடும்பங்களை கட்டுவார், என் பிள்ளைகளின் வாழ்க்கையை கூட கட்டுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களாமா? அதாவது சில பேரை பார்த்தா பிரசங்கம் வரும், சில பேரை பார்க்காவிட்டா பிரசங்கம் வரும். புரியவே இல்லை. சில பேரை பார்த்தா வரும், உங்களை பார்த்தா எனக்கு பிரசங்கம் வரணும். ஆமா, ரைட். வந்ததே தப்புன்றீங்களோ? சொல்லுங்க, தேவன் கட்டுகிறார். சத்தமா சொல்லுங்க, தேவன் கட்டுகிறார். 2வது, நல்ல கவனிங்க, நம்பிக்கற்ற நேரத்தில் அவர் கட்டுறார். சின்ன விஷயம் கேட்கிறேன், 70 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? உங்களுக்கே மறந்து போச்சு இல்லை? அது 70 வருஷம் ஞாபகம் இருக்குமாமா? நம்பிக்கை இருக்குமான்னு கேட்டேன். 1 வருஷம் 2 வருஷம் பரவாயில்ல, 70 வருஷம் ஆயிடுச்சு. இனி ஆண்டவர் செய்வாரா? ஆமா, 2 வருஷம் இருந்தாலே புரியுது உங்களுக்கு? எனக்கு
6 வருஷமா ஒரு ஸ்கின் அலர்ஜி இருக்குது. பைபாஸ்க்கு அப்புறம் 6 வருஷம் இருக்குது. எத்தனையோ மருந்து, எத்தனையோ மாத்திரை, தெரிஞ்ச கூட சொல்லுங்க, எத்தனையோ மருத்துவங்களை உள்நாட்டில் வெளிநாட்டிலும் அந்த கொஞ்சம் கூட அந்த அலர்ஜி மாறவே இல்லை. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னைக்கா கர்த்தர் ஒரு நாள் செய்வார். கூகுள் என்னத்தை நான் சொல்லுது, இட் கேன் பி கண்ட்ரோலபிள் பட் நாட் கியூரபிள் சொல்லுது. வெளிநாடுகளில் போகும்போது கட்டுப்படுத்தப்பட முடியும், ஆனால் சுகப்படுத்த முடியாது. தேவன் கட்டுவார். எல்லாம் சொல்லுங்க, இடிந்து போன வாழ்க்கை சொல்லுங்க கட்டுவார். சத்தமா சொல்லுங்க. இரண்டாவது சொல்லுங்க, அதுல என்னை குடியிருக்க பண்ணுவார். சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, அதை நான் போடல, என்னை குடியிருக்க பண்ணுவார். சொல்லுங்க எல்லாரும். பார்ப்பது அல்ல, அதை அனுபவிக்க கர்த்தர் கிருபை தருவார். எல்லாம் கரங்க, எல்லாம் ஊழியக்காரன் சொல்லுங்கயா. தேவன் என்னை உயர்த்துவார், என்னை கட்டுவார். நான் பார்ப்பேன், என் பிள்ளைகள் பார்க்கும், என் சந்ததியே பார்க்கும். திரும்ப சொல்லுகிறேன், எல்லாம் கரங்களும் சொல்லுங்க. தேவனுடைய தாமதங்கள் என்னை மறந்து விட்டார், மறுதலிக்கிறார் என்று பொருள் அல்ல. எத்தனை வருஷம் ஆச்சு? God remembers. ஆமென். உலகம் மறக்கலாம், உறவுகள் மறக்கலாம், பிள்ளைகள் மறக்கலாம். இன்னைக்கு எல்லாரும் என்ன இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம், எனக்கு 5 தங்கச்சிங்க, 3 பொண்ணுங்க, மொத்தம் 8 பேர் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். 8 பிள்ளைகளுக்கும் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். என்னத்தை நான் சொல்றாங்க, என்ன பெருசா பண்ணிட்டேன் என்னங்க, நன்றி கெட்ட உலகம். ஆனா சிறையிருப்பிலே நினைவு கூறுகிற கர்த்தர் சொல்லுங்க, கட்டி. சத்தமா சொல்லுங்க, கட்டினா அந்த கட்டி இல்லை, என் காட் பில்ஸ். ரெண்டாவது அடுத்து ஒன்று போட்டிருக்கிறேன், அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன், என்னை நாட்டி. எல்லாம் சொல்லுங்க, தோட்டங்கள். என்னங்க, ஒரு சின்ன கேள்வி ஐயா, வனாந்திரத்தில் எப்படி தோட்டங்கள்லாம் வரும்? உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை சீக்கிரம் படிக்கணும். உன்னத பாட்டு 3 கடைசி இல்லைங்க, உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சீக்கிரம் படிக்கிறீங்களா? உன் தோட்டம், ஒரு நிமிஷமா, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், உன் தோட்டம் மாதுளம் செடிகளும், 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தோட்டம், ஹலோ, உன் தோட்டம், அப்புறம் வேகமா படிங்க, மாதுளம் செடிகளும், அருமையான கனிமரங்களும், மருதொண்டு செடிகளும், நலதமும். ஸ்கிரீன்ல பாருங்களேன். என்ன சீக்கிரம் வேகமா படிப்பீங்களா? வேகமா படிங்க. வேகமா படிங்கம்மா. குங்குமமும் வம்சம் இல்லைம்மா, வசம்பு, லவங்கம், அதாவது தங்கத்தை விட 13 மடங்கு விளையாடப்பட்டது வெள்ளை போலும். இயேசுக்கு சரித்தளிக்க வச்சு வெள்ளை போடுறது மடிப்பு அன்னைக்கு $32,000. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், இதெல்லாம் எங்கே மளிகை கடையில் கிடைக்குமா? இதெல்லாம் ஆமா, மளிகை கடையில் கிடைக்குமான்னு கேட்டேன். வசம்பு, குங்குமம், வெள்ளைப்போலம், தூபவர்க்கெல்லாம் சாம்பிராணி இல்லை, இது விலையேற பெற்றது. சொல்லுங்க, மலிவான எண்ணெய், விலை மதிப்பு இல்லாத எண்ணெய் விலை மதிக்க முடியாத கர்த்தர் மாற்றுகிறார். எல்லாம் சொல்லுங்க, விலை மதிப்பு இல்லாத எண்ணெய் விலையேற பெற்றவன என்னை கர்த்தர் மாத்துறார். வேகமா சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாம் சொல்லுங்க, கட்டுகிறார் என்னை. ரெண்டாவது என்னை சொல்லுங்க, என் தோட்டங்களை சொல்லுங்க, சொல்லுங்க நாட்டி. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். அர்த்தம் தெரியுமா? உறுதி இல்லாத, ஸ்திரம் இல்லாத என் வாழ்க்கையை, அலசடிப்படுகிற வாழ்க்கையை ஒரு உறுதியான வாழ்க்கையை மாற்றுகிறார். ஆங்கிலம் போட்டிருக்கிறேன், காட் பிளான்ஸ். ஐயா உங்களை சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நாட்டலன்னா இந்த ஊழியத்துக்கு நீ போயிட்டு இருப்பீங்க. என்ன கேள்வி கேட்குறேன், அடிக்கடி ஊழியத்துட்டு போயிடலாமா? என்ன வருதா உங்களுக்கு? வருதா? எனக்கு இன்னைக்கு கூட வருது, புரியவே இல்லை. ஆனால் அலசடி, இந்த சீமோன் என்ற வார்த்தையின் பொருள் ஆற்று மணல், சீமோன். ஆனால் சீமோனை கர்த்தர் பேதுருவா மாத்தினார். இப்படி சொல்ல விரும்புகிறேன், சீமோன் என்றால் ஆற்று மணல், பேதுரு என்றால் பாறை. கவனிக்கிறீங்களா? பாறை மணலாய் மாறும், மணல் பாறையா மாறாது. பாறை மணலாய் மாறும், மணல். ஆனால் ஆண்டவர் மணலையே பாறையா மாத்திட்டாரு. சீமோன் என்ற வார்த்தைக்கு பெயர் ஷிஃப்டிங் சாண்ட். ஆனா ஒரு மாற்று மணலாய் இருக்கிறவனை கற்பாறை போல கர்த்தர் மாத்தினார். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, என்னை நாட்டுவார். சத்தமா. உறுதி இல்லாமல் இருக்கிறேன், நாடோடி மாதிரி இருக்கிறேன், ஊழியத்தில் எனக்கு ஸ்திரம் இல்லை, பட் a day will come, God will plant my life.
பார்த்து சொல்லுங்கம்மா, என்னை நாட்டுவார் சொல்லுங்க. அடுத்து சொல்லுகிறார், என் தேவைகளை சந்திப்பார். தமிழ் பைபிளில் போட்டுறது, நீங்கள் சாப்பிடுவீர்கள். ஹலோ, இருக்கிறீங்களா? சொல்லுங்க, சாப்பிடுவீர்கள். இந்த பின்னாடி உட்காந்துக்கிறவங்கலாம் நைட் சாப்பாடு இல்லை, அந்த சிறை இருப்பில், அந்த வெறுமையில், அந்த கண்ணீரில், அந்த 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 70 வருஷத்தில் தேவன் சொல்கிறார், உன் தேவைகளை சந்திப்பேன். என்ன சொல்லுங்க? காலங்களை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. சொல்லுங்க, தேவன் சொல்லுங்க என்னை போஷிப்பார். சத்தமா இங்கே வாழ்ந்திருக்கும் போதா என்னங்க? யார் இருக்கிறா? அத்தான், அவர் செத்தான். டார்லிங், யாருமே இருக்க மாட்டான். பிள்ளை வருவானா? சத்தமா சொல்லுங்க. அத்தான் வருவாரா? அன்பே 6 உயிரை வருமா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. அவர் தான். கல்லறை போகிற சில்லறை தேவையில்லை, கல்லறை போகிற கர்த்தர் தான் போதும். சொல்லுங்க, சாப்பிடுவேன். சொல்லுங்க, என்னை போஷிப்பார். சத்தமா சொல்லுங்க. எந்த இடத்துலமா? என் சிறை இருப்பு. சரி, கண்ணீர், கவலை, துக்கம், விரக்தி. புரியுதா உங்களுக்கு? 13 வருஷம் யோசேப்புக்கு சிறை இருப்பு. யோசித்து இருப்பான், என்ன ஆண்டவர் இவரு, என்ன கர்த்தர் இதெல்லாம். இல்லைங்க, சொல்லுங்க, அந்த இடத்துலையும் என்னை தேவன் போஷிப்பார். எல்லா ஊழியக்காரர் சொல்லுங்கயா, அந்த இடத்துல என்னை போஷிப்பார். சிறையிருப்பில் போஷிப்பார். காலங்கள் மாறினா கூட என்னை போஷிப்பார். புள்ள போஷிக்கிறான், விசுவாசம் போஷிக்கிறது இல்லையா? கர்த்தர் போஷிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. in English, God supply provides. ஆமென் சொல்லுங்க. இந்த ப்ரொவைட் என்ற வார்த்தை தான் ப்ரொவிஷன் என்ற வார்த்தை வந்துச்சு. அடுத்து சொல்ல போறேன். அடுத்து நீங்கள் பெருகுவீர்கள். 6 கடைசி வார்த்தை, 6 கடைசி. எல்லாம் கரங்களை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அங்கே குறுகாமல் பெருகுவேன். நம்மளை எவ்வளவு, அதாவது எவ்வளவு நம்மளை நசுக்கணும், அவ்வளோ உலகம் நசுக்குது. புரியுதா உங்களுக்கு? என்ன பார்க்குறீங்களா? நம்முடைய நிம்மதியை, நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய மகிழ்ச்சியை. இப்போ நீ சந்தோஷமா இருந்தா வீட்டுக்காரர் கேட்குற, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற, உங்க அம்மா வராங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கிறது வீட்டுக்காரருக்கே பிடிக்கல. இப்போ இந்த ஆள் சந்தோஷமா இருந்தா இந்த அம்மா கேட்குது, இன்னும் உங்க அக்கா வராங்களான்னு. புரியல? நம்ம சந்தோஷமா இருக்கிறது யாருக்கே பிடிக்கல. இப்போ நீங்க சந்தோஷமா இருந்தா எல்லாரும் புரியுதா? இப்போ நீங்க கேட்டால் நீங்க எல்லாம் ஆமாம் தான் சொல்லுவீங்க, உங்களை கேட்க மாட்டேன். பொதுவாக நீங்க சந்தோஷமா இருந்தா உங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்குதான்னு கேட்டேன். புரியுதா அவருக்கு? மகிழ்ந்து கலிகூறு மன்னவனே மகளே அப்படின்னு சொல்லுவாரா? இல்லை. என்ன எனக்கு வித்தியாசமா இருக்குது தெரியலையே. அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுவா அந்த ஆளு. ஆனா தேவன் சொல்றாரு, உன்னை மகிழ்ச்சியாக்கி அதுல மகிழ்கிறவர் கர்த்தர். சொல்லுங்க, என்னை மகிழ்ச்சியாக்கி அதுல மகிழ்கிறவர் கர்த்தர். என்னை பூரிப்பாக்கி அதுல பூரிக்கிறவர் கர்த்தர். தெரியுமா உங்களுக்கு? உங்க மகிழ்ச்சியில சந்தோஷப்படுற ஒரே ஒருத்தர் கர்த்தர் மட்டும்தான். மனைவி பிள்ளைகளாம் இல்லை. சொல்ல மாட்டீங்களா? கொடுத்தா அத்தான், குடினவன் செத்தான். தந்தானை துதிப்போமே, தராவிட்டா போட்டு மிதிப்போமே. அவர் தந்தாலும் துதிப்பார், தராவிட்டாலும் மிதிப்பார். அதனால கவனிங்க. என்னால் அவருக்கு ஏதாவது நன்மை இருக்குதா? ஆமா, நான் எங்க இருக்கிறேன், நானே ஒரு பாப்பரு, அடுத்த வேலை சோறு இல்லை. அப்படிப்பட்ட ஏன் நினைக்கிறாராம்? கைதட்டி ஆமின்னு சொல்லுங்கம்மா. என்னால் அவருக்கு என்ன இல்லை? ஒரு பாட்டு கூட ஒரு தம்பி பாட்டுக்காருல, என்னால் ஒரு நன்மை இல்லை, ஆனாலும் தேடி என்னால் ஒரு நன்மையும் கிடையாது. என் பேர் ராதாகிருஷ்ணன். புரியுதா? என்னால் ஒரு நன்மையும் கிடையாது, ஆனா என்னை கட்டுனார், என்னை நாட்டுகிறார். சொல்லுங்க கரங்கள், நாள்தோறும் என்னை போஷிக்கிறார். எந்த இடத்துல? ஆமேன். அதாவது the place of impossible, முடியாத இடம், ஆனால் தேவன் சந்திக்கும் இடம். மனிதர்கள் விரும்பாத இடம், ஆனால் தேவன் அந்த இடத்துல என்ன விரும்புகிறார். ஆமீன் சொல்ல புரியுதுங்களா? அந்த இடத்துல உங்களை வந்து டெய்லி பார்ப்பாங்களா? இந்த முதியோர்கிட்ட போய் பாருங்களேன், கொண்டு விட்டுட்டு போகிறான். ரொம்ப கொடுமை இல்லை? நான் அடிக்கடி சொல்லுவேன், பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்களுக்கு முதியோர் இல்லம் இல்லை. புரியவே இல்லை. பெண் பிள்ளை வைத்திருக்கிறவர்களுக்கு ஏன்னா உங்களுக்கு அப்படிதானா? நான் எனக்கே நான் சொல்லிக்கிறேன், எனக்கு 3 பொண்ணுங்கிறது, அவ்வளோதான். சொல்லுங்க, தேவன் கட்டுகிறார். என்னடி பார்க்குறேம்மா? சோறு போடி உங்கள் அம்மா அப்பாவுக்கு, அவங்க தான் ஒன்று சோறு போட வேண்டியதாக இருக்குது. இப்போலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து கூட இப்போ நம்ம தான் தேவையை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ரேஷனுக்கு வருது, அப்பப்போ வந்துடுதுங்க. அது வேறு கேட்க போகிறாங்க வீட்டில். ரைட். சொல்லுங்க,
விருத்தியாக்குகிறார். சத்தமா புரியுதா? சிறைச்சாலை என்னைய விருத்தி வரும்? எத்தனை வருஷம் நம்பிக்கை இருக்குதா? ஆனால் தேவன் சொல்றாரு, அந்த இடத்துல உன்னை விருத்தியாக்குவேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி. பலன் இல்லை, சத்துவம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஆனால் தேவன் விருத்தியாக்குவார். ஆமேன். அடுத்த குறிப்பு, அதுல அடுத்த குறிப்பு சீக்கிரமா படிக்கிறீங்களா? அடுத்த குறிப்பு 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். எஸ், ஹலோ சொல்லுங்க. என் சமாதானம் பாருங்க, எதை கொடுத்தால் எதை தந்தால் நான் சமாதானமா இருப்பேனோ அதை தந்து என்னை சமாதானப்படுத்துகிறார். இல்லை சொல்லுங்க, சமாதானம். பாயிண்ட்ஸ் போடு தம்பி. நான் சொல்ல புரியுதுங்களா? எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. எல்லாம் கரங்களை உயர்த்தி. எதை தந்தால், நான் யாரா இருந்தால் சிறப்பாக இருப்பேனோ அதை தந்து என்னை சிறப்பிக்கிறார். இப்படி சொல்லுங்க, நான் எங்கே இருந்தால் எப்படி இருந்தால் அவருக்கு மகிமையா இருப்பேனோ அங்கே என்னை வைத்திருக்கிறார். ஏன் புரியுதா தம்பி? உங்களுக்கு குடியாத்த பிடிக்குதா? சென்னை பிடிக்கலையா? உங்களுக்கு சென்னையில் ஒரு பெரிய ஊழியம் கொடுத்தா போவீங்களா, போக மாட்டீங்களா? அது அவர் சொல்லலை, நீங்க சொல்றீங்க. சத்தியமாக நிச்சயமாக புரியுது உங்களுக்கு? தடிக்கு தான் சபை மெட்ராஸில் கேட்டால் சொல்கிறான், அங்கே கான்வென்ட் இருக்குதான், இங்கே கான்வென்ட் இல்லையா? நான் நிறைய பாச சொல்கிறேன். எனக்கு கிராமங்களில் ஒரு 70 சபை இருக்குது. போடா நான் சொல்கிறேன், கான்வென்ட் இல்லைன்றான். நான் கார்பரேஷனுக்குள்ளே படித்து தான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். நம்புறீங்களா ஐயா? போய் சொல்ல நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. என் சமாதானத்தை அவர் தேடுறாரு. தமிழ் புரியுதா? என் சமாதானத்தை, அதாவது எதை தந்தால் நான் சமாதானமாக இருப்பேனோ, எதை தந்தால் சிறப்பாக இருப்பேனோ அதை தந்து என்னை தேற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, சமாதானத்தை தேடி. சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா நான் சமாதானமா இருக்கிறத விரும்புகிறாருங்க. ஆமென் சொல்ல முடியா? ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் அப்படின்னா, அழுகிற உலகத்தில் நம்மை தேடி வருது கர்த்தர். அவர் தான் நம்ம சொல்றாரு. ஏமா உனக்கு கை வந்த கலன்றார் இருந்தாள். கொஞ்சம் அழுது என்ன சொல்றாரு அந்த வீட்டுக்காரு? குழால தண்ணிக்குதோ இல்லையோ உன் கண்ணில் தண்ணிக்குதுன்றார் இருந்தாள். சொல்லுங்க, தேடி. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 10ஆம் வசனத்துல உங்களை சந்தித்து சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறேன். சொல்லுங்க, தேவனுடைய சந்திப்பு. நான் குறுக்கீடு போட்டிருக்கிறேன். தேவனுடைய எங்க சந்திக்கிறார்? என்ன பாருங்க, யாரும் சந்திக்க விரும்பாத இடம், ஆனா தேவன் சந்திக்க விரும்புகிறார். தமிழ் புரியுதுங்களா? யாரும் சந்திக்க விரும்பாத இடத்துல அவர் என்னை சந்திக்கிறார். சத்தமா சொல்லுங்க. என்ன பாருங்கம்மா, என்ன பாருங்க எல்லாரும். உலகம் அற்பமா என்னது ஏன் தெரியுமா? கர்த்தர் மகிமை வைக்க போறாரு. உங்க மேன்மை உங்களுக்கு புரியல, உங்க மேன்மை வீட்டுக்காருக்கே புரியாது, உங்க மேன்மை விசுவாசிக்கு தெரியாது. ஆனா தேவன் சொல்லுகிறார், நான் அங்கே திரும்ப உன்னை சந்திப்பேன். அந்த வார்த்தை படிங்க, திரும்ப சந்திப்பேன். சத்தமா சொல்லுங்க, திரும்ப. சத்தமா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? திரும்ப. You know the meaning? அப்படின்னா எதெல்லாம் விழுந்து போனாய் அத்தனை திரும்பி தருவேன். சொல்லுங்க, தேவனுடைய குறுக்கீடு சொல்லுங்க எல்லாரும். ஹலோ, என்ன பாருங்க. இப்போ இந்த ஐயாவுக்கு ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ மாட்டி இதுல ஒரு சிக்கிக்கினார். பண்ணதை சொல்லுவாரு, நான் சொன்னேன் நீ கேட்கல, எனக்கு தெரியும் இது நடக்கும். என்ன சொல்லுவார் அவரு? நான் சொன்னேன் நீங்க. ஆனால் அப்படி சொல்லல, எனக்காய் பரிதபிக்கிற கர்த்தர், என் குற்றங்களை சொல்லுகிறவர் அல்ல, என் குற்றத்திலிருந்து என்னை விடுவிக்கிற கர்த்தர். பீப்புள் ஆல்வேஸ் கண்டம். கட்டாயம் நான் சொல்லுவேன், நீ என் பேச்சை கேட்கல. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வெளியே உச்சி கொட்டுவான், உள்ள ரொம்ப சந்தோஷப்படுவான். புரியவே இல்லைல்ல? வெளியே உச்சி கொட்டுவான், உள்ள வச்சாரு பத்தி ஆண்டவனு காப்பு. இது தேவையா? சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி. உலகத்துல போனா பரிதாபம் கிடைக்கும், ஆண்டுகிட்ட வந்தா பரிகாரம் கிடைக்கும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, என்னை சொல்லுங்க. தேவனுடைய குறுக்கீடு எங்கே? எந்த இடத்துல? சத்தமா. யார் வரா? நீ எப்படி இருப்பீங்க அங்க? சோறு இல்லாம, தண்ணி இல்லாம, இருட்டுல. அங்க சொல்றார், அந்த இருட்டுல என்னை சந்திக்கிறார் கர்த்தர். ஆமீன். சத்தமா சொல்லுங்க, அந்த இருட்டுல. யாரு விரும்பாத இடம், ஆனா தேவன் விரும்பும் இடம். யாரும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துனே இருப்பாங்க. வாழ்ந்தாலும் பேசும்,
ஆனால் அப்புறம் அப்படி இல்லை, அந்த இடத்துல சந்திக்கிறாரு. எல்லாம் 2 காரங்க சொல்லுங்க, தேவனே நன்றி. நம்ம வாயத்தை சொல்லுங்க, தேவனே நன்றின்னு சொல்லுங்களேன். சத்தமா நன்றின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, திரும்பி வர பண்ணுவார். சத்தமா. ரெஸ்டாரண்ட் தெரியுமா? இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கெல்லாம் ரீஸ்டோர், அதாவது நான் எங்கே இருந்தேனோ யாரா இருந்தேனோ அப்படி என்னை மாற்றுவார். சொல்லுங்க, யாரா இருந்தேனோ எங்கே இருந்தேனோ அப்படியே என்னை மாற்றுவார். சொல்லுங்க, திரும்பி நான் எங்க இருந்தேன் ஆரம்பத்தில், அவரோடு, அவருக்குள், அவருக்காக அதே இடத்துல கொண்டு வந்து சொல்லுவார். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, ஆதி நிலை ஏகுவேன். சத்தமா. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். நம்புறீங்களாமா? நம்புறீங்களா? நான் செய்வேன், நான் செய்வேன். நான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? ஆளுகை, அதிகாரம், அரசாட்சி, அக்கறை. என்ன சொல்லுங்க? நான், அக்கறை, அதிகாரம், ஆளுகை, அவருடைய மேல் இருக்கிற ஆசை. சொல்ல, நான் பண்ணுவேன். அடிக்க இந்த வார்த்தை சொல்ல, நான் பண்ணுவேன். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். கடைசியாக ஒரு வார்த்தை அதிலே போட்டிருக்குது, அதிலே ஒரு வார்த்தை போட்டிருக்கேன். அதிலே ஒரு வார்த்தை 12ஆம் கடைசி வார்த்தை 12ஆம் வசனம் கடைசி சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி. ஆமேன். அது ஒரு அழகான வார்த்தை போட்டிருக்குது. அழகான வார்த்தை, அதாவது உங்களை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவேன். சொல்லுங்க, தொழுது கொண்டு. இருக்குதுங்களா? சத்தமா. ஐயா, அப்படிப்பட்ட சூழ்நிலை ஜெபிக்க வருமாயா? ஜெபம் வருமாயா? ஜெபம் வருமான்னு? சிறையிருப்பு, கண்ணீர், கலக்கம், வேதனை, பாடு, புரியுதுங்களா? பிள்ளைகளால் போராட்டம், உள்ளான போராட்டம், வெளியான போராட்டம், சொல்லக்கூடிய போராட்டம், சொல்ல முடியாத போராட்டம். ஜெபம் வருமா? ஆராதனை வருமா? பாட்டு வருமா? நீங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குதுமா. உங்களை மாதிரி ஒரு அம்மா நான் பார்த்ததே இல்லைம்மா. அப்படிங்களாம்மா? உங்களுக்கு யாருமா பாஸ்டர்? உங்களுக்கு ஐயாவா? நல்ல ப்ராடக்ட், நல்ல உற்பத்தியாளர், நல்ல உற்பத்தி பொருள். உற்பத்தியாளரை பொறுத்து தான் உற்பத்தி பொருளே இருக்கும். உற்பத்தியாளரே சரியா இல்லைனா என்ன சொல்லுங்க? ஆண்டவரே, நல்ல உற்பத்தியாளரை மாத்துங்க ஆண்டவரே. டுபாகூர் உற்பத்தியாளர் என்ன பண்ணுவாரு? நீங்க 100க்கு பாதி பாஸ்டர் இப்படி தான் இருக்கிறாங்க. ஐயா, அந்த ஊழியக்கார முடியும்னா சண்டை நடக்குது தெரியுமா? பீஸுக்கு, அந்த பீஸ் இல்லை, இந்த பீஸுக்கு. அன்னைக்கெல்லாம் வசனத்தை போதித்து வசப்படுத்தினான் பவுல். இன்னைக்கு பிரியாணி போட்டும் பேக் கூட வசப்படுத்த வேண்டியதா இருக்குது. என்னடி பாக்குறீங்க? பைபிள் சொல்லுது வசனத்தை போதித்து வசப்படுத்தினான். அப்போ 20ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு எப்படி வசப்படுத்த வேண்டியா இருக்குது? உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம், 12 மாசம் வந்தால் உங்களுக்கு குக்கர் கொடுப்போம், அண்டா கொடுப்போம், குண்டா கொடுப்போம். அது ஆயுத பூஜை கூட கொடுக்குறான். புரியவே இல்லை. சொல்லுங்க, அதல்ல எனக்கு வேண்மை. எல்லாம் எழுந்திருந்து சொல்லுங்க, எழுந்திருந்து சத்தமா சொல்லுங்க, சத்தமா, சத்தமா சொல்லுங்க. 11 சொல்லுங்க, சமாதானத்துக்கான நினைவுகள். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, சமாதானத்துக்கான நினைவுகள். எல்லாம் ஒன்னொன்னு சொல்லுங்க. நம்பர் 1 சத்தமா நான் தேவன் என் வாழ்வை கட்டுகிறார். 2வது சொல்லுங்க, நான் சொல்லுங்க, உறுதி இல்லாம இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, உறுதி இல்லாம இருக்கிறேன். ஊழியத்தில் உறுதி இல்லை, வாழ்க்கையில உறுதி இல்லை, எதுலயும் உறுதி இல்லாம இருக்கிறேன். என்ன பிரதர், உறுதியா இருக்கிறீங்களா? ஊழிய அழைப்பு இருக்குதான? வரல. பல முறை அழைக்கிறார், ஆனா இன்னும் நீங்க ஆண்டருக்கு அல்வா கொடுத்துனே இருக்கிறீங்க. சொல்லுங்க, என்னை நாட்டுகிறார். என்னை ஆண்டு அழைக்கும் போது எனக்கு 20 வயசு. எனக்கு கீழே 8 தம்பி தங்கச்சி. எங்க அப்பா ஒரு தின கூலி தான், பிசினஸ் பண்றவர் தான். ஆனா அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஒரே கேள்வி மேல கேள்வி. எப்படி வாழ போறோம்? எப்படி எதிர்காலம் இருக்கும்? நமக்கு எதிர்காலம் அமையுமா? திருமண வாழ்க்கை அமையுமா? நமக்கு யார் பொண்ணு கொடுப்பா? உங்களுக்கு தெரியுமா? அம்மா நீங்க எனக்கு கவனிங்கம்மா. 20 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாமா, 30 வயசுல பொண்ணே கிடைக்கல எனக்கு. வரவங்க எல்லாம் சொன்னாங்க, திரும்ப ஜபம் பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. யாருமே ஜபம் பண்ணல. எங்க வீட்டுக்கு வந்தவங்கலாம் பெரிய பெரிய ஆட்கள். மைக்கில் சொல்லக்கூடாது, நீங்க அப்புறம் கேளுங்க யாரெல்லாம் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்கெல்லாம். என்னுடைய பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயா சொல்லுவார், இவன் 3வது மகன் சொல்லுவார். நல்ல பையன், அருமையான பையன், ஊழிய சபை நடத்துகிறேன். ஆனால் வரவங்கெல்லாம் சம்பளம் கேட்பாங்க, 150 ரூபா. ஜபிச்சு சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் வந்தார், ஒரு ஐபிசி பாஸ்டரு.
புரியுது உங்களுக்கு? அவர் ஒரு கூரை வீட்டில் இருந்தார், அவர் தான் நம்பி கொடுத்தாரு, இன்னைக்கு சுகமா இருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? மகாராணி மாதிரி இருக்கிறாங்க இந்த அம்மா. ரைட். வரும்போது 2 கண்ணாடி எடுத்து வந்தாங்க. நோ கலர், நோ கேஷ், எதுவுமே கிடையாது, நோ காஸ்ட். நான் தமிழ், அது கேரளா. பாரத விலாசம் எங்கள் வீட்டில் இருக்குது. 3 மருமகனும் 3 ஜாதி. ஆனால் தேவன் கட்டுகிறார். தேவன். அப்புறம் 3வது எங்கே எங்கே எந்த இடத்துல நம்பிக்கை இருக்குதா? அங்க 4வது. ஆமேன். கடைசி வார்த்தை ஆமேன். 3 சொல்லி முடிக்கிறேன். அதாவது தேவன் என் நினைத்திருக்கிறார். என் கடந்த காலம் அவருக்கு தெரியும், என் நிகழ்காலம் அவருக்கு தெரியும், என் வருங்காலம் அவருக்கு தெரியும். ஒரே வசனம் வாசித்து முடிப்போம். யோபின் புஸ்தகம். நான் போகும் பாதை என் நேசர் அறிவார். He knows my way. அதில் என்னெல்லாம் பாடு இருக்குது, எவ்வளோ போராட்டம் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது எல்லாம் அவருக்கு தெரியும். நான் போகும் பாதையை என் நேசர் அறிவார். யோபின் புஸ்தகம் 19 அதிகாரம் நினைக்கிறேன். ஆனாலும் போதும், இது சொல்லுங்க. ஆனாலும் சத்தமாக சொல்லுங்க. வாழ்க்கை இல்லை, ஊழியம் இல்லை, குடும்பம் இல்லை, பிள்ளைகள் இல்லை, பணம் இல்லை. ஆனாலும் என்ன பார்க்குறீங்களா ஐயா பாஸ்டர்? ஆனாலும் என்ற வார்த்தை எங்கு வருகிறதோ புதிய நம்பிக்கை, புதிய வாக்கு தத்துவம், புதிய திருப்பம். சொல்லுங்க. ஆனால் சொல்லுங்க. வாழ்க்கை இல்லை, சத்தமா சொல்லுங்க. சபை இல்லை, ஆத்துமாக்கள் இல்லை, வாகனம் இல்லை, வீட்டு வாடகை கட்டலை, ஈபி பில்லே கட்டலை, பிள்ளை ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. ஆனாலும் சொன்ன சொல்லை காப்பாற்றும் கர்த்தர். சொல்லுங்க. ஆனாலும் அவர் அறிவார். நான் போகும் பாதையை, மனுஷனுக்கு மொழி தெரியும், என்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். கரங்களை உயர்த்தி உங்கள் மேல் எப்படிப்பட்ட நினைவுகள்? என்ன நினைவுகள்? சத்தம். என்ன நினைவுகள் சொல்லுங்க. அவர் வாழணும்னு நினைக்கிற, இந்த உலகம் சாகணும்னு நினைக்குது, ஆனால் அவர் வாழணும்னு நினைக்கிறார். அந்த அம்மா ஒரு புண்ணியவதி சொல்லிச்சு. என்னது ஒரு புண்ணியவதி? எந்த புண்ணியவதி? எந்த புண்ணியவதிங்க? யோபின் மனைவி. தேவனை தூஷித்து நான் விதவையா இருக்கிறேன், நீ செத்து போனா பரவாயில்லன்னு. என்ன பேசுறோன்றே தெரியாம பேசுறோம்ல. நல்ல மனைவி இல்லை. ஆனா அந்த அம்மா கிட்ட வாழ்ந்திருக்கிறாரு, புரியவே இல்லை. அதான் அவருடைய அச்சீவ்மெண்ட். அதை விட பெருசு அது 7+3. அதுக்கு பிறகு 7+3 கணக்கு மாறவே இல்லை. முன்னால 7+3, பின்னாலையும் சின்ன எந்த மூஞ்சியோட இந்த அம்மா வந்துச்சு? அது வேற மூஞ்சி, இது வேற மூஞ்சி. வாழ்ந்தா எல்லாரும் வருவாங்க, தாழ்ந்தா யாரும் வரமாட்டாங்க. ஆனா என் தாழ்வு நினைக்கிற கர்த்தர். தத்தம் என்ன சொல்ற தெரியல அவரு. சொல்லுங்க. வாழ்ந்தா பூனைகள்லாம் வரும், ஆனா தாழ்ந்திருந்தா கூட அந்த சிறைச்சாலையில தெரியுமா, கெபியில எலியா இருக்கிறார். ஆகாபுக்கே தெரியல அவர் எங்க இருக்கிறாருன்னு, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். He knows your address. எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? நம்மள தானே சொல்லிடுவோம். புத்திக்குதாடா, அறிவிதா உனக்கு என்னெல்லாம் பண்ணேன்? என்ன பார்க்குறீங்க? சென்னை பாஷை அப்படியே பேசுவோம். ஏன் பாஸ்டர் கெட்ட வார்த்தைலாம் பேசுகிறாங்க பாஸ்டருங்கெல்லாம்? இப்போல்லாம் கேட்ட டென்ஷன் ஆயிடுச்சுன்றாங்க. பிபி அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுகிறாராம். கெட்ட வார்த்தை பேசலாம் தான் பிபியே வந்துச்சு. புரியவே இல்லை. பிபியால் கெட்ட வார்த்தை பேசலை, கெட்ட வார்த்தையால் தான். கரங்களை நீ ஒத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும், பரவாயில்ல. இல்லை பாஸ்டர் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு பாஸ்டர்ன்றாரு. ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, நான் ஜிப்பா போட்டால் தான் பாஸ்டர், வெளியே வந்தால் ரவுடின்றாரு. நம்புறீங்களா நான் சொல்கிறதெல்லாம்? புரியல. அடுத்த தடவை இங்கே உட்கார மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். சொல்லுங்க. நினைவு கூறும் கர்த்தர். எந்த இடத்துல? எல்லாராலும் மறந்துட்டாங்க, எல்லாராலும் மறக்கப்பட்டேன், ஆனா கர்த்தர் நினைவா இருக்கிறார். எப்படிப்பட்ட நினைவுகள்? சமாதானத்துக்கான. சொல்லுங்க. கிரேட். சொல்லுங்க. பெரிய, பிரம்மாண்டமான, உன்னதமான நம்பிக்கை நினைவுகள். ஆமேன். ஒன்று சொல்லி முடிக்கிறேன். உங்க பிரச்சனையை அவற்றை மட்டும் சொல்லுங்க. உலகத்துல சொன்னா பரிதாபம் கிடைக்கும், அவர் சொன்னா பரிகாரம் கிடைக்கும். எல்லாம் கரங்களை உயர்த்தி, எல்லாம் கரங்களை உயர்த்தி.